நீங்கள் சொல்கிறது ரெக்கார்ட் ஆகுங்க. நான் வீட்டில் போய் பண்ணுறதுக்கு வைஃபை கவுண்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸசைஸ் எத்தனை மனசில் 5 1 2 3 4 இப்படி இப்படி பண்ண இப்படி பண்ணி இல்லையா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அதுதான் முடிஞ்சது நான் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க இப்படி 20 இப்படி 20 இப்படி இப்படி பூ வச்சுட்டு அப்படின்னு நம்ம கிளாக் வைஸ் 20 கிளாக் வைஸ் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் அச்சா மனசில் 5 கவுண்ட் பண்ணிக்கோங்க சும்மா அப்படியே அதுக்கு ரெஸ்ட்டு அப்போ தான் வந்து இதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இது உள்ள 20 உள்ளங்கை சென்டர்களை நல்லா அழுத்துங்க. ஏன்னா நம்ம கை காலில் தான் எல்லா ரத்த குழாய்களும் நரம்பும் அங்கெல்லாம் வந்து அதனால தான் வந்து கைக்கு காலம் 20 ஆச்சுன்னா இதில் 20 எல்லாமே போகிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அது விரலுடைய நுனி அது ஒரு அடுத்த 20 பண்ணிட்டீங்களா 2 கையிலையும் 20 பண்ணிட்டீங்களா ஒரு 5 கவுண்ட் 5 இப்படி பலமா இது பண்ணணும் கை கட்டி அவ்வளோதான் காலை கரைங்க இப்போ கால் கரைங்க இப்படி வச்சுட்டு தொடர்பாக வச்சுக்கோங்க 20 முடிஞ்சளவு பண்ணலாம் கவுண்ட் அப்புறம் இப்படி வச்சுக்கோங்க இது தொடர்பாக வச்சுக்கோங்க 2 கை தொடர்பு அதான் பேலன்ஸ் ஐயா இப்படி இந்த இது மட்டும்தான் டச் ஆகும் இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணிட்டாங்க முடிச்சு முடித்தேன் சரி 5 கால் மேலே தூக்கி கால் மேலே எப்படி மேலே ரைட் இல்லை இதில் வந்து அப்புறம் இப்படி ஒரு 20 கவுண்ட் 2 வேலை சேர்த்து 20 இதுதான் மீட்டர் வெயிட் தூக்க முடியுமா கொஞ்சம் சிரமம் அவன் செய்ய சரி இப்போ வந்து என்னன்னா முன்னாடி முன்னாடி போகிறது நல்லா தோணும் itu suka bantu saya
வேற கால் மட்டும் தான் சுற்றணும், பாதம் மட்டும் தான் சுற்றணும், கால் சுற்றணும். ஆன்டி கிளாக் வைஸ். சுத்தமாக எனக்கு கால் ஆடுது. இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சரி, சுத்தமாக இது இதை மட்டும் தான் நீங்கள் சுத்தமாக இது அப்புறம் வேறு இதுதான் கடைசி. அது என்ன வேற இப்படி வேற வேற மட்டும் வேற மட்டும் வேற மட்டும் அப்படி இப்படி வேற நீங்க பண்ணுறீங்களா? தூக்குற மாதிரி இந்த காலை கொஞ்சம் நீட்டிக்கணும். வீட்டில் நீட்டினீங்கன்னா தான் அதை இன்னும் நீட்டணும். கையில பரவாயில்ல கைக்கு தரது எக்ஸசைஸ் சரிங்களா? அடுத்தது கண்ணுக்கு அதே 20 இங்கே மேலே குடும்பத்துக்கு மேலே 20 இப்படி வச்சுக்கோங்க. 20 அளவுக்கு தரணும். டேக் ஒன்றாத்துக்கு தரணும். 2 ஒரே மாதிரி ஆனால் குடும்பத்துக்கு மேலே கை இங்கே எடுத்துட்டு மறுபடியும் இங்கே நெத்தி போட்டு இந்த ரெண்டு விரல வச்சு அப்படி இருபது அடிச்சுக்கோங்க. இங்கே மூக்கு எக்ஸசைஸ், மூக்கு பாயிண்ட் அதை ஒரு வரல நடுவரில் வச்சு 20 தட்டு. இது தட்டும்போது சத்தம் உங்களுக்கு கேட்கணும். அடுத்தது இந்த பகுதி 20 2 வரல வச்சு இந்த நடுவில் வச்சு இப்படி உள்ள தரணும். 20 ரிலாக்ஸ் பண்ணிங்க. ரிலாக்ஸ்னா 5 செகண்ட். அப்புறம் இந்த மூக்கு இந்த சங்கடம் தந்தது. இங்கே தட்டி இங்கே தட்டி சங்கடம் தட்டுங்க. அப்புறம் இது அப்புறம் காகத்தில் இப்படி இருக்குது 20 நீ மேட்ச் 20 முகமெல்லாம் முடிஞ்சு முகத்தில் எல்லாத்தையும் வச்சு நடுவில் எல்லா வரலும் வச்சு அதாவது 5 4 வரலும் வச்சு அப்படியே டேப் பண்ண கண்ணுக்கு நடுவில்
இது முகமெல்லாம் முடிச்சு ஓகே மார்க் அது என்ன வருது இந்த 2 வச்சு 4 வரல 3 வரல சத்தம் கேட்க நீங்கள் சளிக்கு வந்து சொன்னீங்க அதுக்கு இந்த இடத்த வந்து நீங்கள் 50 தடவை சளி வந்து அதிகமாக இருந்தால் எது அதிகமாக இருக்கோ அந்த இடத்த வந்து அதிகமாக இருக்கும். நல்ல பலமாக தான் இருக்கும் அப்புறம் வயிறு கடைசி இந்த இடம் இதுதான் வந்து இந்த காலம் இந்த இடத்த அப்படியே இந்த இது வேறு மேலே அதில் வந்து 20 தடவை அமுத்தி அந்த எலும்பு எலும்பு அப்போ உடம்பு காலு தலை எல்லாம் வந்து பண்ணிடுச்சு. இது வந்து உட்காந்துட்டே நம்ம வந்து நின்றுட்டு செய்கிற எக்ஸசைஸ் வந்து சிம்பிள் தான். இது ஓகேவா என்னன்னு ஞாபகம் இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போகிறோம். சுறுசுறுப்பாக இருக்கும். டெய்லியும் பண்ணலாம் ஒரு 5-6 நாள் சும்மா தான் இருக்கும். சரி நின்று தைக்கிறது கம்மியாக பண்ணிக்கலாம். கேமரா ஓடுங்களா தெரியும். ஆமாம் பண்ணுறேன். அது கை ஒரு 20 கை 20 சும்மா கையை நல்ல பலமா சும்மா சிம்பிளாக செஞ்சால் போதும். ரொம்ப கவுண்டிங் எல்லாம் பண்ணணும். 20 பண்ணால் போதும். 20 நமக்கு ஒரு ஆசை வரும். அதை மட்டும் அதிகம் பண்ணலாம் சரிங்களா? அப்படி பயில் வேண்டாம் நான் அப்படிங்கிறவங்க பயில் வேண்டுக்கு இருந்தானே காமிக்கிறாங்க. அப்புறம் காலை கட்டி வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது திரும்பணும். 2 சைடு திரும்பணும். அப்போ தானே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இது வேற பண்ணிடுறது சார் டெய்லி. முக்கியமாக உடம்பு திரும்பாம மட்டும் பண்ணணும் நல்லது. கையை மட்டும் திரும்பணும். படி ரிலாக்ஸ் ஆச்சுங்களா? அப்புறம் இப்படி இது வந்து இந்த பகுதியில் முதுகு இப்படி வச்சு 20 20
நல்ல கால் நல்லா இது பண்ணிப்பாரு சூப்பராக இருக்கும். இது பண்ணணும் சார், இது ரெண்டும் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் வந்து இது வந்து நீங்கள் நிறைய டைம் பண்ணல, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. அடுத்தது கை காலெல்லாம் நல்லா நல்லா இருக்குது. ஏதோ சுறுசுறுப்பாக. அடுத்தது பாருங்க, இப்படி வச்சுக்கிறீங்களா? இந்த கையில் இந்த காடு, இந்த கையில் இந்த காடு. 20. கால் மேலே வரணும், ரைட் சார். கால் மேலே வரணும். எவ்வளோ தூரம் ரிலாக்ஸ். இன்னும் கால் நல்லா பேண்ட் பேண்ட் வச்சதாக இருக்குது. நம்ம வீட்டில் செய்யும்போது ஈஸியாக இருக்குது. அடுத்த கையை பின்னாடி கட்டிங்க. பின்னாடி கட்டிட்டு இது கொஞ்சம் சிரமம் பார்த்து தரணும். இல்லை போட்டு எப்படிங்க காலம் பண்ணையா கொஞ்சம் சிரமமாக இருக்குது, சரியா? ஆனால் பார்த்து பண்ணுங்க. உட்காந்து பண்ண முடியல, அதே தான் நின்று வந்து பண்ணணும். ரிலாக்ஸ். அடுத்தது இது இல்லை, அது கடைசி. முடிஞ்ச அளவுக்கு நிற்கணும். ஒரு 5 நிற்கிறது கஷ்டம். இப்படி கீழே இதில் நிற்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலையில் என்ன நிறுத்தாங்க வேலைங்க. ரமணா நினைக்கிறீங்க? நல்ல வேலைங்க போதும் போதும். இப்போ கையை போதுங்க, அதே தான். இப்போ கொஞ்சம் நேரம் இதை நிற்கலாம். அதே தான், அதே காலம். என்னால் நிற்க முடியல. சரி சரி சரி. எனக்கு காலையில் நிறுத்தாங்க வேலை மொத்த காலையில் நிற்கிறது. வர செவுத்துல சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் செவுத்துல சாப்பிட்டு அப்படி நிற்கலாம் சார். அதில் இப்போ ஒன்றும் பண்ணிக்கிறது. ஒரு நிமிஷம் இப்படியே நிற்கலாம், 2 நிமிஷம் நிற்கலாம். இதான் காலையில் வேலை. நான் ரொம்ப வரைக்கும் ஐயா ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, எல்லாம் செஞ்சிடலாம். அப்புறம் கடைசி எக்ஸசைஸ் இது. அது 20 தான். எவ்வளோ முடியும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. एक्सरसाइज करना हमारे लिए இத்தனை நாள் எக்ஸசைஸ் பண்ணாமல் ஐயா எல்லாம் அடிபட்டா தான் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒன்றும் பண்ண. இப்போ நம்ம சாப்பிட்டுங்க சார், எனக்கு ஒன்று நான் பார்த்துங்க, நான் பண்ணி காட்டுங்க. சாப்பிட்டு ஜீரணமாகலன்னா குடிச்சிட்டு இப்படி இப்படி லூஸாக தான் விடணும். டைட்டாக பிடிச்சா காலம் ஒரு முத்திரை இருக்குது, முத்திரை நல்லா சொல்லுவாங்க. இப்படியே தான் விடுவாங்க. டைட் பண்ணக்கூடாதுங்க சார், பையன் சார் வச்சுவாங்க. சாப்பிட்டு சீக்கிரம் ஜீரணம் என்ன சாப்பிட்டு
20 நிமிஷம் ஆச்சு. ஏன் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 12 மணிக்கு நம்ம டெய்லி இதை பண்ணுறாங்க. சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணா போதுங்க. உடனே உட்காராதீங்க, கொஞ்சம் நடந்து உட்காருங்க. ஐயா வேற அடைய எக்ஸசைஸ் பண்ண பார்த்தோம். டெய்லி பண்ணுங்க. எத்தனை மணி? 20 நிமிஷம். 12 மணி. டெய்லி வேலை ஸ்டாப் பண்ணாலும் டெய்லி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகம் தியானம் எப்படின்னே நம்ம உட்காந்துட்டு மூமெண்ட் எல்லாம் வந்து பண்ணிக்கலாம். என்னென்ன ஆசனம் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாம் உட்காந்து எல்லா தாட்ஸும் வரும். அதுதான் விடணும். கவனிச்சு அப்படியே சரி, ஒரு 10 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணுறது. 10 நிமிஷம் கேட்கணும். 10 நிமிஷம் இப்போ பண்ணலாம். 1 மணி நேரம் பண்ணணும். 1 மணி நேரம். அப்புறம் 1 மணி நேரம். 1 மணி நேரம் சொல்லலாம். அவங்க வாய் பண்ணுறாரு. ஏன் பேசாம இருக்கும். அப்போ இப்போ 20 ஒரு மணி இருக்கு. எது வந்தாலும் சரி